ஆச்சரியமான மார்கழி மாதம். மாசானாம் மார்கசீஷோகம் ரிதூனாம் குசுமாகரா என்று பகவத்கீதையிலே மாதங்களுக்குள் நான் மார்கழி மாதமாக இருக்கேன்னு பகவான் பேசின உசந்ததான மாசம் இது. தர்மசாஸ்திரங்களும் இந்த தனுர் மாசத்தில் மார்கழி மாசத்தில் உஷக்காலத்தில் சூரியோதயத்துக்கு முன்பாக எவன் ஒருவன் எழுந்து ஸ்நானாதிகளை பண்ணிட்டு பகவான் ஆராதனம் பண்றானோ அவன் பகவானை ஒரு நாள் திருவாராதனம் பண்ணினால் இந்த மாதத்திலே 12 வருடம் திருவாராதனம் பண்ணினதான பலன் இந்த மார்கழி மாசத்திற்கு உண்டு. 30 நாளும் பெருமாளுடைய திருவாராதனத்தை நடுவு மாசத்துல உஷக்காலத்தில் எழுந்து பண்ணினால் எவ்வளவு பலன் கிடைக்கும்னு நாமே கூட்டிக்கலாம். அப்படி வசந்த மாசம்னு மார்கழி மாசத்தை சொல்றா. இந்த மார்கழி மாதத்துல வேற என்ன விசேஷம்னு கேட்டா, தேவர்களுக்கு எல்லாம் பிராம முகூர்த்த காலமாம் இந்த மார்கழி மாதம். நாம் எல்லோரும் பிராம முகூர்த்த காலத்துல பிரதிதினம் எழுந்திருக்கணும்னு சொல்லியிருக்கு. சூரியோதயம் ஆன பிறகு எழுந்திருக்க கூடாது. அதற்கு முன்பே பிராம முகூர்த்த காலத்துல எழுந்திருக்கணும். அந்த பிராம முகூர்த்த காலத்துல சத்துவகுணமானது அதிகமாக நமக்கு இருக்கு. சாத்விக சது விஜ்ஞேயா சபை மோட்சார்த்த சிந்தகா. சத்துவம் எப்பொழுது அதிகமாக இருக்கோ அப்பொழுதுதான் உயர்ந்த சிந்தனை நமக்கு வரும். பகவானை பற்றின சிந்தனை நமக்கு சத்துவம் இருக்கிற சமயத்தில் வருது. ஆக பிரதிதினமும் நாம பிராம முகூர்த்த காலத்தில் எழுந்திருக்கணும்னு சொன்ன மாதிரி தேவர்களுக்கெல்லாம் பிராம முகூர்த்த காலம் எதுன்னா இந்த மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கெல்லாம் பிராம முகூர்த்த காலமாம். அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் ஸ்ரீ ஆண்டாள் இந்த விதத்தை திருப்பாவைங்கிற நோன்பை அனுப்பித்து நம்ம எல்லாம் பகவானை அடையும்படி உபதேசம் பண்ணுகிறார். திருப்பாவைங்கிற மகா பிரபந்தத்திலே தேசிகன் இந்த திருப்பாவினுடைய பெருமையை மனதில் வச்சுட்டுதான் ஆயப்புகழ் 143 அன்புடனே அடியேன கருள் செய்தியே மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தம் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துடாய்மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும். நேற்றைய பர்யந்தம் பகவத் விஷயத்தை அனுபவிச்சுருந்தோம். உபதேசம் பண்ணும் பொழுது பிரீதியோடு உபதேசம் பண்ணணும் ஆச்சாரியர்கள். அப்பொழுதுதான் காலக்ஷேபத்தை கேட்கிற சிஷ்யாளுக்கு ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கிற அர்த்தம் மனசுல பதியும். அதை தேசிகன் சொல்லும் பொழுது நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ ஒருத்த தையொரு திங்கள் பாமாலை நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களும் திருப்பாவை 30 பாசுரங்களும் உபனிஷத்துக்களுடைய அர்த்தத்தை எல்லாம் நமக்கு காண்பிக்கின்றன. இந்த 2 பிரபந்தங்களையும் அர்த்தத்தோடு சேவிச்சாக்க பகவான் யார், நாம் யார், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்மை செய்ய விடாமல் தடுக்கிறது எது, ஒரு காரியத்தை செய்வதனாலே அடையப் போகிற
மகாநிதி பெரிய புதையல் மாதிரி பகவான் நமக்கு கிடைக்கிறான். அந்த பலன் எது? இதையெல்லாம் இந்த 2 பிரபந்தங்களிலும் ஆண்டாள் தெளிவாக பேசுகிறார். அப்படிப்பட்ட மார்கழி மாதம் இன்னைக்கு பிறந்திருக்கு. திருப்பால 30 பாசுரங்களுடைய அர்த்தத்தையும் ஒவ்வொரு இடத்திலேயும் பெரியவர்கள் எல்லாம் தங்கள் ஆச்சாரியர்களிடத்திலே விதிச்ச அர்த்த விசேஷங்கள் எல்லாம் சொல்லி பகவானிடத்தில் நமக்கு பக்தி வரும்படியா பண்றார். அந்த சாமானிய பக்தி தான் கர்மயோகத்தை செய்ய வச்சு, ஞான யோகத்தை செய்ய வச்சு, பக்தி யோகத்தை செய்ய வச்சு நம்முடைய பாவங்களை எல்லாம் கழித்து பிராரப்த கர்மாவினுடைய கடைசியில மோட்சத்தை பெற்றுத்தருவது. அந்த பக்தியோகம் பண்ண முடியாதவனுக்கு சுலபமான ஒரு வழியை ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் காண்பிச்சிருக்கா. அதுதான் சரணாகதி மார்க்கம் என்று. ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சரணாகதி காவியம்னு எப்படி பெயரோ அதே போல் திருப்பாவையும் சரணாகதி பிரபந்தம்னு சொன்னா அது அதிசயோக்தி மிகையாகாது. 30 பாசுரங்களிலும் சரணாகதியினுடைய பிரபாவமே பேசியிருப்பதாக பதங்களுடைய சுவாரஸ்யார்த்தங்களை பார்த்து பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணி அனுபவிக்கிறார். ஆனால் இந்த வருஷம் திருப்பாவை ஆரம்பிச்சிருக்கு. திருப்பாவையை விடாமல் சொல்லணும் என்று சக்தி இருக்கிற பர்யந்தம் திருப்பாவை பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கணும்னு அடியனுடைய ஆச்சாரியனான ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவனுடைய நியமனம். கிட்டத்தட்ட 60 ஆவர்த்தி திருப்பாவை இது பர்யந்தம் ஆச்சாரியனுடைய நியமனத்தினால சொல்லியாச்சு. திருப்பாவையிலே அர்த்த விசேஷங்கள் விசேஷமாக இருக்கு. அத்தோடு திருநெடுந்தாண்டகத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லணும்னு ஆச்சாரியனுடைய கடைசி உத்தரவு அடியனுக்கு. பாஷ்யக்காரனுடைய உத்தரவு எப்படியோ அதே போன்ற அந்த ஆக்ஞையை இதுவரையில் எனக்கு நிறைவேறலை. இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவையும் கொஞ்ச நாள் சொல்லிட்டு ஆச்சாரியனுடைய உத்தரவையும் இந்த நியமனத்தையும் ஓரளவு திருநெடுந்தாண்டகத்தை சொல்லி நம்ம சம்பிரதாய அர்த்தத்தை சொல்லலாம்னு ஆசைப்பட்டு திருநெடுந்தாண்டகத்தையும் சேர்த்து சொல்றேன். சாமான்யமா அனத்தியன காலத்துல திருநெடுந்தாண்டகம் சொல்றது இல்லை. அதனால திருப்பாவையும் திருநெடுந்தாண்டகம்னு தலைப்பு போட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் திருப்பாவினுடைய அவதாரியை மாத்திரம் சொல்லி முடிச்சென்று நாளைய தினத்திலிருந்து திருப்பாவ பாசுரத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு திருநெடுந்தாண்டகத்திலையும் ஒவ்வொரு பாசுரமாக அனுபவிக்கலாம்னு உத்தேசம். ஆச்சாரியர்கள் தான் தலைக்கட்டி வைக்கணும். அவ சங்கல்பத்தினால்தான் இப்படி எபெருமான் தோண பண்ணி சொல்லும்படியா நியமிக்கிறான்னு தான் நாம நினைக்கிறோம். மார்கழி மாதத்தை கொண்டாடும் போதால் முதல் பாசுரத்தினாலே நோன்பு நோற்பதற்கு மார்கழி மாதம் அமைந்தது என்று. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாடா நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையி. திருப்பாவ 30 பாசுரங்களையும் பல தடவை பல ஆவர்த்தி கேட்டிருப்பேன். ஆனாலும் அதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அபூர்வமான அர்த்தங்களை சொல்றாங்க.
ஷடஜித்து ஆரம்பிச்சு மகாவித்வான்கள் பர்யந்தம் அந்த திருப்பாத பிரவச்சனத்தை பண்றா. இந்த ஷடஜித்தினுடைய பிரவச்சனத்தையும் நீங்கள்லாம் கேட்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். அது குழந்தைகள் அந்த மாதிரி ஆத்திகத்தில் வருது சரிவா உற்சாகப்படுத்தணும். அப்படி என்ன சொல்ல போறா திருப்பாவையில் அபூர்வமான அர்த்தத்தை, தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி. இது வேதத்தில் சொல்லக்கூடியதான ஒரு வாக்கியம். பகவானை தெரிஞ்சுக்கும்போ, பகவானை தெரிஞ்சுட்டா என்ன லாபம்னு கேட்டா, பிரம்மவேத பிரம்மைவ பவதி என்று வாக்கியம். பிரம்மத்தை தெரிஞ்சின்றா பிரம்மம் போல் ஆகிறான். பிரம்மத்தை தெரிந்திருந்தால் பிரம்மமாக ஆகிறாங்கிற பட்சம் இல்லை, அது அத்வைதம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தை போல் ஆகுகிறான். பிருகதி பிரம்மயதி என்று ராமானுஜர் விபத்தி சொல்றார். பிரம்மம் பிரம்மம் என்று எதனாலே பெயர் என்றால், பெருசா இருப்பதினாலேயும் குணங்களான தன்னை போல் தன்னை ஆசிரியித்த அத்தனை பேரையும் ஆக்குவதனாலே பிரம்மம் என்று பெயர். பிருகத்வாது பிரம்மணத்வாது பிரம்மைத்யவிதீயதே ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதிக்கிறார். ஆக பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அடிப்படை. உபனிஷத்துக்கள்ல பிரம்மத்தை பத்தி சொல்லி இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, எப்பொழுதும் இருக்கக்கூடியதாயும் ஞானம் உடையதாயும் முடிவில்லாததாயும். நமக்கெல்லாம் ஒரு முடிவுன்னு இருக்கு, பிரம்மத்துக்கு முடிவுங்கிறது கிடையாது. தோஷமற்றதாயும் ஆனந்த ஸ்வரூபமாயும் இருக்கிறது தான் பிரம்மம் என்று உபனிஷத் சொல்லி. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சரி, இப்படி இருக்கிற பிரம்மம் நம் கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரிஞ்சா அதோ ஓடி போயிடுதான், இங்க வேண்டாம், இங்க இருக்கணும்னு யாருக்கு ஆசை? கண்ணுக்கு தெரியலையே அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை அணிஞ்சாக்க ஆனந்தமா இருக்கலாம்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, உபனிஷத்துக்கள் சொல்லி இருக்கு. பிரம்மத்தை கண்ணால பார்க்க முடியாது, நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பரபிரம்மத்தை இந்த மாம்ச சக்ஷுஷால சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் நிறைந்ததான 3 குணங்களுடைய சேர்க்கையுடைய இந்த சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிற நம்மால் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆத்மாவினாலே பகவானை பிரம்மத்தை பார்க்க முடியும். பரிசுத்த ஆத்மாங்கிறது எதுன்னு, சரீரத்தை விட வேறானது. நாம் சரீரத்தையே ஆத்மாவாக நினைச்சிட்டு இருக்கிறவா? ஏன்னா இவ்வளவு பீடிகையும் போட்டாதான் திருநெடுந்தாண்டகம் புரியும். சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிறவா தான் லோகத்துல ஜாஸ்தி. சார்வாக மதம் மாதிரி உடம்பே ஆத்மா கிடையாது, உடம்பிற்கு அறிவு கிடையாது, ஆகியனாலே ஜீவனுக்கு அறிவு உண்டு. உடம்பு வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். அறிவில்லாதது வேறு, அறிவுள்ள ஜீவன் வேறு. திருநெடுந்தாண்டகத்தில் முதல் பாசுரமே அதுதான் சொல்றோம். 30 பாசுரங்களையும் விடாமல் காலக்ஷேபம் கேட்டாதான் அது தொடர்ந்து புரியும். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை 30 பாசுரங்களையும் அழைக்குற
மங்கையர்கள். திருமங்கையாழ்வாருக்கு தனிச்சிறப்பு அதுதான். அப்படி அந்த பிரம்மத்தை கண்ணால பார்க்க முடியாது. அந்த பிரம்மத்தை பற்றி காதால கேட்கலாம். அந்த பிரம்மத்தை கண்ணால இந்த சரீரத்தினால பார்க்க முடியாது. இந்த சரீரத்தை விட வேறானவனான ஆத்மா அவனால் யோக பலத்தினாலே பார்க்க முடியும். யோகம் பண்ணலான்னு ஆரம்பிச்சாக்க தடங்கள் வருது, விக்னங்கள் வருது. விக்னாயுதேன கோவிந்தே வினாம் பக்திர் நிவாரணதே. உண்மையை பேசணும்னு சங்கல்பம் பண்ணிண்டா 100 தடங்கள் வருது, 100 விக்னம் வருது. சத்தியம் சதேன விக்னானம் சகஸ்திரேன ததா தபஹ. தபஸ் பண்ணணும், ஜபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாக்க 1000 மடங்கு விக்னம் வருது. பகவானிடத்தில் பக்தி பண்ணணும்னு ஆரம்பிச்சா 10,000 மடங்கு விக்னம் வருதான். விக்னா அமிதேன கோவிந்தே வினாம் பக்திர் நிவாரியதே. அவ்வளவு சுலபமா பகவானிடத்துல பக்தி வந்துடாது. அப்படிப்பட்ட பக்தி இருந்து இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சு ஆத்மாவை பார்த்து பிறகு பக்தி யோகம் பண்ணி பெருமாளை பிரம்மத்தை பார்க்கணும். நேரில் பார்க்கக்கூடிய வஸ்துவாக இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியல அந்த பிரம்மம். யோக பலத்தினால யோகாபியாசம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற சாஸ்திரங்கள் சொல்றதையே சுவாமி தேசிகனும் பல நியமங்கள் உண்டு. பக்தி யோகம் பண்றதுக்கு பல நியமங்கள். அந்த நியமங்களோடு ஒருவன் பார்க்க முடியும், ஒரு ஜீவனால பார்க்க முடியும். எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருளை பரந்ததன் பரவையும் நீர்தரும் பரந்துடன் பரந்த அண்டமிதன நிலவிசும் கொள்வர் கலந்த சில இடந்தரும் இடந்திகள் பொருளரும் கலந்து எங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணே. ஆழ்வார் பாஷம். எல்லா இடத்திலையும் பகவான் இருக்கான்னு சொல்றேனே, எல்லா இடத்திலையும் இருந்தா அந்த பகவான் நம் கண்ணுக்கு இலக்காக வேண்டாமா, தெரிய வேண்டாமா? எங்கும் இருக்கிற அந்த எம்பெருமான் இருந்துட்டுதான் இருக்கான், நம்ம கண்ணுக்கு தெரியல. அதற்கான யோக பலம் நம்மிடத்துல இல்லை. ஆக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறேன்னாக்க பிரம்மத்தை அடைய முடியாது. பிரம்மத்தினிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களும் நமக்கு ஒருபோதும் வராது. இங்கேயே இருக்க வேண்டுமா, இங்கேயே இருக்க வேண்டியதுதானா அப்படின்னு கேட்டுட்டா அவசியம் இல்லை. இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் பண்ணி பகவானை பார்க்க முடியாமல் போனாலும், சாட்சாத்கரிக்க முடியவில்லை என்றாலும், அந்த பக்தி யோக ஸ்தானத்தில் சரணாகதி பண்ணிட்டோமே ஆனால் அந்த பிரம்மத்தை நாமும் பார்க்கலாம். யோகாபியாசம் பண்ணி விளம்பமா பார்க்கக்கூடியவன் அவன் பக்தி யோக நிஷ்டன். சரணாகதி பண்ற நாமோ இந்த தேகம் கீழே விழுந்த பிறகு அந்த பரபிரம்மத்தை பார்த்துடலாம். அநேக ஜென்மாக்களை நாம் எடுக்க வேண்டாம். இதற்கோசம் இப்படி பகவானை சுலபமாக நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியை உபனிஷத்தை சொல்லிட்டு ஞாச வித்யைன்னு சொல்லக்கூடிய சரணாகதியை பற்றி, அந்த சரணாகதியை நாம பண்ணிட்டோமே ஆனால் பிரம்மத்தை தேகம் கீழே விழுந்த பிறகு பரமபதிச்ச பிறகு அந்த பரபிரம்மத்தை நாம் சேவிக்கலாம். ஆக அந்த பரபிரம்மத்தை இங்கு இருக்கும் பொழுது இந்த சரீரத்தோடு சேவிக்க முடியாது. அதற்கான யோக பலம் நமக்கு இல்லை என்றாலும் கூட இந்த தேகத்தோடு இருக்கும் பொழுது சரணாகதி செய்துவிட்டோமே ஆனால்
இந்த தேகத்தை அதற்கு உபயோகப்படுத்தின்றோமேயானால் இந்த தேகம் கீழே விழுந்த பிறகு இந்த தேகத்தினுடைய கடைசியில் நாம பகவானை பார்த்து விடலாம். இதற்கோசரம் மறுபடியும் மறுபடியும் ஜென்மாவை எடுக்க வேண்டாம். இதை சொல்றதுக்கோசரம்தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துர்கிருதாம் தர்ம சந்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் யுகந்தோறும் அவதாரம் பண்ணுகிறான். இது அவதார ரகசியத்தில் அவனே சொன்ன கீதை. யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாம்யஹம் என்று இதுவும் அவதார ரகசியம். தான் எதற்கோசரம் அவதரிக்கிறேங்கிறத பகவான் கீதையிலே அவனுடைய ரகசியத்தை அவதாரத்தினுடைய ரகசியத்தை பகவானே பேசலாம். அவன் ஏன் அவதரிக்கிறான்? எல்லாரும் தன் கிட்டக்க வரட்டும், தன்னை ஆசிரியக்கட்டும், நம்ம ஆகிப்போம். அவ எந்த முயற்சியும் அவளால பார்க்க முடியலன்னு முயற்சியே செய்ய மாட்டா. நாம இறங்கி வருவோமே, பரமபதத்திலிருந்து கீழே இறங்கி நாம வருவோமே. நாம பக்தர்களிடத்துல நாம் இறங்கி வந்து சுலபமா பழகுவோமே. அப்பொழுதாவது நம்ம கிட்ட வராதா பார்ப்போமே அப்படின்னு உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வரலாம். அதுக்குத்தான் அவதாரம் அவதாரம் என்று பெயர். தான் சுலபன், தன்னை எல்லாரும் நெருங்கலாம், வித்தியாசமின்றி என்னை எல்லாரும் நெருங்கலாம், ஜாதி பேதம் இல்லாமல் வர்ண பேதம் இல்லாமல் என்னை எல்லாரும் கிட்ட நெருங்கலாம், என்னிடத்துல பக்தி பண்ணலாம், என்னிடத்துல சரணாகதி பண்ணலாம். புருஷன் ஸ்திரீங்கிற பேதம் இல்லாமல் எல்லாரும் என்னிடத்துல சரணாகதி பண்ணலாம். நாம் சர்வபூத சுகிருத்து, அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையை விரும்புபவன் நான். சர்வபூத சுகிருத்து, இயற்கையிலேயே சௌகார்த்தம் உடையவன், எல்லாருடைய க்ஷேமத்தையும் நான் நினைக்கிறவன் எப்பொழுதும் என்பதை காண்பிக்கிறதுக்கோசரம் உயர்ந்த நிலையிலிருந்து தன்னை தாழப்படுத்திக்கிறான். தாழ்ந்து நம்ம கிட்ட நெருங்குறான். ஆக நான் எதற்கோசரம் அவதாரம் பண்ணுகிறேன் என்றால் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் அவதாரம் பண்றேன். இதுதான் ஆழ்வார்கள் எல்லோரும் தங்களுடைய பாசுரங்களால பகவானுடைய சௌலபியத்தை, சுலபனாக இருக்கிற தன்மையை, எல்லோரும் நெருங்கும்படியான அவனுடைய சுபாவத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். உபனிஷத்துக்களும் இதை எடுத்து காண்பிக்கிறது, ஆழ்வார்களும் இதையே எடுத்து காண்பிக்கிறார். நம்முடைய தர்மம் எல்லாவற்றிற்கும் மூலம் எது, அடிப்படை எதுன்னு கேட்டா வேதம்தான் அடிப்படை. வேதோகிலோ தர்ம மூலம் தத்விதாஞ்ச ஸ்மிருதிஷீலே. அந்த வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தினுடைய பொருளை எல்லாம் நமக்கு காண்பிக்கிறாரே ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். இதெல்லாம் ஸ்மிருதிகள், கீதை உட்பட ஸ்மிருதி. வேதத்தில் சொல்லியிருக்கிற அர்த்தத்தை நினைவுபடுத்தி கூறுவதால் அதற்கு ஸ்மிருதி என்று பெயர். ஸ்மரியத்தை இது ஸ்மிருதி, ஸ்ரூயத்தை இது ஸ்ருதி. கேட்டு கேட்டு வருவதினால் வேதம் என்றும் ஸ்ருதி என்றும், நினைத்து நினைத்து வேதத்தினுடைய அர்த்தத்தை நினைத்து நினைத்து பார்த்து பேசியதால் அதுக்கு ஸ்ருதி என்றும் பெயர். ஆக ஆழ்வார் ஆச்சாரியருடைய திவ்யசூக்திகள் எல்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன, ஞாபகப்படுத்துகின்றன.
பகவான் நேர்லயே வந்து அவதாரம் பண்ணி தன்னுடைய சௌலபியத்தை காண்பிச்சு எல்லாரும் தங்கிட்ட வாங்கோ, தன்னை ஆசிரியுங்கோ, எல்லாரும் என்னிடத்துல சரணாகதி பண்ணலாம், சர்வஸ்ய சரணம் சுகுர்த்து அப்படின்னு வேதமே சொல்லி இருந்து என்னை எல்லாரும் வந்து ஆசிரியக்கலாம்னு சொல்லி இருந்தும் கூட அதை காண்பிக்கவும் காண்பிச்சான். அறியாத இடச்சியலும் அறிவும் வேணும்னு பேசினோம். ஆச்சாரம் வேணுமா பகவான் கிட்ட போறதுக்கு? ஆச்சாரம் இல்லைங்கிறதுனாலதான் நான் சரணாகதி பண்ணிக்கலேன்னு சில பேர் சொல்றாங்க. ஏன் சரணாகதி பண்ணிக்கலன்னு? அந்த அளவுக்கு எனக்கு ஆச்சாரம் போதாது. அப்படின்னா ஆச்சாரம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. ஆச்சார பிரபவோ தர்ம தர்மச்ச பிரபுரச்சுதா. ஆச்சாரங்கிறது அனுஷ்டானம், சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது அப்படியே அனுஷ்டிக்கிறது, கடைபிடிக்கிறது. இப்ப இலட்சிகள் எல்லாம் பகவான் ஆசிரியிச்சான்னு திருப்பாவையை சொல்ல போறோமே. முதல் 10 நிமிஷம் மட்டும் அவன் பகவான் ஆசிரியிச்சாரா இல்லையா, அடைந்தார்களா இல்லையா? பகவான் அத்தனை பேரும் ஆசைப்பட்டபடி அடைந்தார். பகவானை அடைவதற்கு என்ன தகுதின்னா ஆசைதான் தகுதி. நீராட போதுவீர் போதுவினோ நேரிடையீர் என்று முதல் பாசுரத்திலேயே பகவானோடு சேரணும்னு ஆசைப்படுறவா எல்லாரும் இந்த விரதத்திற்கு வாங்கோ, போதுவினோ, போங்கோன்னு இல்லை, வாங்கோன்னு அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆசை உள்ளவா எல்லாரும் பகவானை அடைவதற்கு தகுதி உடையவாதான். ஆசை முக்கியம். ஆசைன்னு என்னென்ன? இதுக்குத்தான் பக்தின்னு. பற்று ஆசைன்னு அர்த்தம். பத்துடை அடியவர்க்கு எளியவன். இடத்துல வியாக்கியானம் பண்றா, ஆஷா நேசம் இருந்தாலும் போதும் பகவானை சுலபமா அடைஞ்சுடலாம். கொஞ்சம் ஆசைப்பட்டா கூட போதும் பகவானை அடைஞ்சுடலாம். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறியத்தவன். மற்றவாளுக்கெல்லாம் கிடைக்க மாட்டான். ஆஷா லேசம் இருந்தாலும் கூட பகவானை நாம் சுலபமா அடைந்துவிடலாம். அதுபோதும் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் போன்ற அவதாரங்களை எல்லாம் லோகத்தில் தான் மேலாகவே வந்து அவதாரம் பண்ணி தன்னிடத்தில் எல்லாரும் நெருங்கலாம். பக்தி இருந்தால் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் என்கிற வர்ண பேதம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் சரணாகதி பண்ணிக்கலாம். அந்த நாள் அந்தியில் நின்ற அனைத்துலகும் வந்தவரையும் முதலாக சுவாமி தேசிகன். பிராமணன் ஆரம்பிச்சு அனைத்து வர்ணத்தவர்களும் பகவானை சரணாகதி பண்ணலாம். ஆனால் நொந்தவராக இருக்கணும், தன்னை நொந்துக்கணும். ஒன்றும் செய்ய முடியவில்லையே தன்னை நொந்துக்கிறவளா இருக்கணும். அதுதான் தகுதி. அப்படி பல அவதாரங்களை பண்ணி தன்னை எல்லாரும் அடையலாம் அப்படின்னு சுலபமா பழகினாலும் சில சமயத்தில் சுலபமா பழகிறது, சில சமயத்தில் சமத்தை கொடுத்தது. பகவானே இதை வருத்தப்பட்டுக்கிறான். நாம் இவ்வளவு சுலபமா பழகினவே நம்ம யாரும் வந்து மோட்சம் வேணும்னு கேட்கலையே, ஜனங்கள் புரிஞ்சிக்கலையேன்னு அவனே வருத்தப்பட்டுன்றதாக கீதையிலேயே நாம் பார்க்கிறோம். மூட ஜனங்கள் என்ன புரிஞ்சிக்கல, ஞானம் குறைவா இருக்கிற ஜனங்கள் இவ்வளவு சுலபமா பழகலானே மனுஷாவதாரத்தை எடுத்துட்டு நம்மை போல்தான் அவனும் மாடு மேய்க்கிறான்னு நினைச்சுட்டாலே. நாம சாப்பிடுற மாதிரிதான் வெண்ணெய், பால், தயிர் எல்லாம் சாப்பிடுறான். அது திருடி வேற சாப்பிடுறான். இதெல்லாம் நமக்கு இருக்கிற அத்தனை குணங்களும் அவனுக்கும் இருக்கு. ஆகினாலே அவனை சாமானியனாக நினைச்சிருந்தாலே உடைய என்னை பரம்பொருளாக நினைச்சிக்கலே வருத்தப்படுறான் பகவான்.
அவஜானந்தி மாம்மூடாக மாம்சீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தா மமபூத மகேஸ்வரம். மூட ஜனங்கள், அறிவில்லாத ஜனங்கள் என்னை புரிஞ்சுக்கல, நான் சுலபமா பழகிறத என்னுடைய வீக்னஸா நினைச்சுட்டான். பரம்பாவம் அஜானந்தா, உயர்ந்த பரம்பொருளாகிற தத்துவம் கீழே இறங்கி வந்து தன் உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து நம்மோடு பழகிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாம நழுவ விடலாமா, அவனை ஆசிரியிக்க வேண்டாமான்னு ஆசிரியக்கிலேயே அவதாரத்தை முடிச்சுண்டு பெருமான் போகும் பொழுது இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டே போனார். பரம்பாவம் அஜானந்தா மமபூத மகேஸ்வரம்னு சொல்லி பரமபதத்துக்கு போனான். தான் சொந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டான். அவதாரத்தை முடிச்சுண்டு அவதாரத்தை சமாபனம் பண்ணிண்டு முடிச்சுண்டு தன் சொந்த இடத்துக்கு தன்னடி சோதிக்கு பெருமான் ஏறியாச்சு. கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுண்டு நாம் எல்லாம் இப்ப கலியுகத்தில் இருக்கோம். இந்த கலியுகத்துக்கு முன்னிருந்ததான யுகம் துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்தில் அவதரிச்சவன் தானே கிருஷ்ணன். இனி கல்கி அவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் அவன் உபதேசம் பண்ண அர்த்தம் இன்னைக்கும் நாம் சொல்லிட்டு இருக்கோம். பகவத்கீதையை சொல்லி இருக்கக்கூடிய தர்மத்தை விட வேறு எங்கேயும் வசந்த தர்மம் சொல்ல போவதில்லை. எல்லா தர்மங்களும் அதுல இருக்கு. இவன் என்னமோ அது வண்ண தர்மம் மாத்திரம்தான் சொல்றது, பகவத்கீதை கூடாதுங்கிறான். இன்னும் கொண்டே வரல, அப்படியும் பகவத்கீதை கூடாதுங்கிறான். என்ன அது வண்ணங்களை பத்தி சொல்றது. எங்க ஆழ்வாரை கேட்கணும், அந்த கீதை எப்படிப்பட்டதுன்னா எல்லா சித்தாந்தத்தினுடைய தர்மங்களும் பகவத்கீதையில அடங்கி. அவனவா பார்க்கிற கோணம் தான் வித்தியாசம், காட்சிதான் வித்தியாசம். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிலையான தொல்மூர்த்தி ஆழ்வார் பாசுரத்தில் பேசுறார். எந்த சித்தாந்தத்தினுடைய அர்த்தம் இல்லை, அந்தந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவா பகவத்கீதையே எங்க சித்தாந்தத்தை தான் பகவத்கீதை சொல்றதுன்னு சொல்லலாம். நெறி எல்லாம் எடுத்துரைத்த நிலையான தொல்மூர்த்தி, பூர்ணமான ஞானமுடையவன் சொல்லியிருக்கான். கீதையை உபதேசம் பண்ணின பகவான் எப்படிப்பட்டவன்னா சின்ன குழந்தையா இருக்கிற சமயத்துல உபதேசம் பண்ணினான். ஆழ்வார் திருவுள்ளபடி சிறு குழவி சொன்னவன் சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட, கிருஷ்ணனாக இருந்தாலும் கூட, அவன் உபதேசம் பண்ணினது எல்லாம் எல்லா தர்மத்தையும் சொல்லியிருக்கான் என்று திருவாய்மொழியிலேயே ஆழ்வார் பேச போறார். நாம பார்க்க போறோம். அப்படி அந்த கிருஷ்ணாவதாரத்தை சமாபனம் பண்ணிண்டு பரமபதத்திற்கு பெருமாள் ஏறினார். வெறும் கையோடு போனாராம். தாயா கேட்டா, எல்லாரையும் போய் ஜனங்களை திருத்தி அழிச்சுட்டு வந்த போறேன், பரமபதத்துக்குன்னு ஒரு அவதாரம் பண்ணேரு, எத்தனை பேர் திரும்பி அழிச்சுட்டு வந்து நீ தனியா வந்திருக்கிறேன்னு மகாலட்சுமி கேட்டாலாம். அப்பதான் பெருமாள் சொல்றார், ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்கல, வாஸ்தவம் தான், உன் பேச்சை கேட்காம போனது தப்புதான். ஜனங்களை திருத்த முடியாதுன்னு நீ சொன்னையே வாஸ்தவம் தான். அவஜானந்தி மாம்மூடாக. ஆனாலும் பெருமாளுக்கு வெறுமை இருக்க முடியல. நம்ம பத்தின கவலை தான் அவனுக்கு. நாம அவனை நினைக்கலன்னாலும் கூட அவன் நம்மையே நினைச்சுட்டு இருக்கான். ஜெகத் ரட்சண ஜாகரியாம் யோக நித்ராம் உபாசிதா. திருவாய்மொழியில் அனுபவிச்சுவே நேற்று பர்யந்தம். கடலாடி நீர் தோற்றி அதனுள்ளே கண்படரும். திருப்பாவ மார்கழி மாசத்தை வேற எந்த பிரபந்தத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா ரெஃபரன்ஸுக்கு எல்லா பாசங்களையும் சொல்லுவாங்க. அதனால்தான் அடியேனும் திருநெடுந்தாண்டகனும் போடல. கடலாடி நீர்
நீதோற்றி அதனுள்ளே கண்வளரும் அடலாடி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடலாடி மடனென்றே விடையோகம் ராமளவே ஆழ்வார் பாஷணத்தை நேற்றுக்கு தான் அனுபவிச்சிருக்கோம். ஆக பகவான் பரமபதத்துக்கு போனாலும் தன்னுடைய சொத்துக்களை பற்றி தான் அவனுக்கு கவலை ஜாஸ்தியாக. அவனுடைய சொத்துக்கள் யார் அப்படின்னு கேட்டா ஜீவராசிகளாகி நாம் தான் அவனுடைய சொத்து. நாம் அவனுக்காக இருக்கும். நாம் அவனுடைய சொத்து. சோராதனைத்தும் அவனுடம்பென்னும் சுருதிகளால் வேதாந்த விஷயம். பரதத்துவமாகிற நாராயணன், நாம் அவனுக்கு அடிமைகள், இயற்கையாகவே அடிமைகள். சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுண்டு அடிமையா இருந்தாலும் இருக்கலாம், இல்லை என்றாலும் கூட நாம் அவனுடைய சொத்துதான். நாராயணன் வரன், நாம் அவனுக்கு நிலையடியோம். சோராதனைத்தும் அவனுடம்பென்னும் சுருதிகளால் தேசியம். இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அப்படி நம்ம பத்தின ஞாபகமே பகவானுக்கு எப்பொழுதும் இருக்கு. பரமபதத்தில் இருந்தாலும் நம்ம பத்தின ஞாபகம், க்ஷீராப்தியில இருந்தாலும் நம்ம பத்தின ஞாபகம், இந்த லோகத்துல நேராக வந்து அவதரிச்சாலும் நம்ம பத்தின ஞாபகம் தான். கடலாடி நீர்தோற்றி அதனுள்ளே கண்படரும். நம்ம காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கா பெருமானுக்கு. அவன் சர்வசக்தனாச்சு, நம்ம காப்பாற்றுற சக்தி அவனுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுண்டா, அடலாடி அடலாடி பராக்கிரமம் உடையும். அவனுடைய பராக்கிரமத்தை கொஞ்சம் கூட சந்தேகிக்க வேண்டாம். பாவம் பண்ணி இருக்கிற நம்மை ரட்சிக்கிற சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டான்னா அடலாடி அம்மானே. பெரிய சுவாமியாச்சேன். லோகத்துல ஈஸ்வரன் சில தேவதைகளை சொல்றோம். அந்த தேவதைகளுக்கெல்லாம் மேம்பட்டவனாச்சே. அடலாடி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாடி வரிவண்டே சொன்ன மாதிரி நம்ம காப்பாற்றுற சாமர்த்தியம் உண்டு அவனுக்கு. நாம் அபராதிகளாக இருந்தாலும், தப்பு பண்ணினவாளாக இருந்தாலும், பாவம் பண்ணினவாளாக இருந்தாலும் நாம் திருவடியை ஆசிரியிச்சுட்டா அவனுடைய கருணை நம்மீது பட்டே தீரும். அந்த கருணையே நம்ம ஏதாவது அவனை அடைவதற்கு வேண்டிய காரியத்தை பண்ண தூண்டும். எப்படியும் நாம உயர்ந்த புருஷார்த்தத்தை அடைந்து விடலாம். அதுக்கோசரம் பரமபதத்துக்கு போனாலும் நம்மையே நினைச்சுட்டு இருக்கான். 120 வருஷம் கிருஷ்ணாவதாரத்தில் வந்து இந்த லோகத்தில் இருந்து சரணாகதி பண்ணினா காப்பாற்றுவேன்றது எல்லாருக்கும் புரியும்படியாக தன்னை சரணாகதி பண்ண பாண்டவர்களை பல வகையிலும் காத்தான். பஞ்சவரை பல வகையிலும் காத்தார் வந்தார். பாஞ்சாலி குடல் குடித்தார் வந்தார் தாமே. தேசிகன் தேசிகனை தொட்டுண்டா அவனுக்கு சரீரம் யாத்திரை நடந்துடும். தேசிகனை விட்டுட்டா சரீர யாத்திரை நடக்காது. அப்படி தேசிகன் பேசுற நல்ல வேளை நாம பண்ணின பாக்கியம் நமக்கு ஒரு ராமானுஜர் கிடைச்சார். உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சரியாக ஆக்கி, உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சரியாக ஆக்கின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உபனிஷத்தினுடைய சுதி வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொன்னா, பிரம்மத்துக்கு ஞானமே இல்லை, திருமையிலேயே இல்லைன்னு சொன்னா அப்படியும் உபனிஷத்துக்கு சொல்லி இருக்கு. அது சொன்னார். பிரம்மத்திற்கு ஞானம் உண்டு, குணம் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு பகுதியை மாத்திரம் வேதத்தில் எடுத்துட்டு மற்றொரு பகுதியை விடக்கூடாதுன்னு பண்ணார். அதுதான் ராமானுஜருடைய சாமர்த்தியம். இன்னொரு பகுதியிலே சொல்லியிருக்கு, பிரம்மத்திற்கு திருமேனி உண்டு, குணம் உண்டு சொல்லி இருக்கு.
பராத்த சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞானபல கிரியாச்ச. இது நாம பண்ணின ஸ்ருதியான்னு. ஸ்வாபாவிகி ஞானபல கிரியாச்ச. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்ற குணங்கள், இது முதலான குணங்கள் அவரிடத்துல புருஷா ஒருத்தர் கொடுத்து வந்ததல்ல. ஸ்வாபாவிகி, இயற்கையாகவே அந்த எம்பெருமானிடத்துல இந்த குணங்கள் இருக்குன்னு ஸ்ருதி சொல்லி இருக்கு. இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மாதிரி தெரியும். அதனாலே சில கருத்துக்கள்லாம் சில சித்தாந்தங்கள்லாம் வந்தது. ஒவ்வொருத்தர் சொல்லும் பொழுதும் அது போக்கியமா இருக்கு. அவர் சொல்றதும் பிரமாணமா இருக்கு, இவர் சொல்றதும் பிரமாணமா இருக்கு. எதை பிரமாணமா எடுத்துக்கிறதுன்னு கேட்டா, திருநெடுந்தாண்டகத்துக்காவது பூர்த்தியா வந்தா 30 பாசுரங்களையும் பூர்ணமா கேட்டா சரி, இதுதான் பிரமாணம்னு தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணி காய்க்க வேண்டாம். திருநெடுந்தாண்டகத்துல அழகா பூர்த்தி பண்றார். ராமானுஜர் நம்முடைய பாக்கியத்தினால நமக்கு ராமானுஜர் கிடைச்சார். உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் வகைப்படுத்தி ஜீவனும் பிரம்மமும் வெவ்வேறு தத்துவங்கள் தான் என்பதையும் ஸ்தாபித்தார். ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்களுக்கும் அர்த்தம் சொன்னார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார். தான் இருந்து ஸ்தாபித்ததோடு மட்டுமல்லாமல் தான் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் கிரந்த ரூபமாக நிர்மாணம் பண்ணினார். அதனால்தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீ ராமானுஜாய நமஹன்னு கிடையாது, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ அப்படின்னு போடுறது எதனால? சொல்றதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய கருத்தை எழுதி வைத்தும் போந்தார். கிரந்த ரூபமாகவும் உபதேசம் பண்ணார். இன்னைக்கு நம்மோடு தான் இருக்கார் ராமானுஜர். எதனால சொல்றோம்? அவர் அருளிய கிரந்தங்கள் எல்லாம் இருப்பதினாலே நம்மோடு தான் நம்முடைய ராமானுஜர் இருந்திருக்கார். இதைத்தான் தன்னுடைய அந்திம காலத்துல தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம், நாம் உம்மை விட்டு பிரிஞ்சு போறோம்னு நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்களோ, நம்முடைய கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கும் பொழுதும், கீதா பாஷ்யத்தை காலட்சேபம் பண்ணும் பொழுதும், கத்தியத்திரயத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுதும், முதல்ல பண்ணின வேதாந்த சங்கரத்தை சேவிக்கும் பொழுதும் என் ஞாபகம் வராமல் போயிடுமா? அதான் சாதிச்சார். நம்முடைய கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு, பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் என்று கட்டளையிட்டார். அந்த கிரந்தங்களை மாத்திரம் வச்சுட்டு போகல தேசியம், கிரந்தங்களை மாத்திரம் வச்சுட்டு போகல. இருக்கிற காலத்துல நாம் பண்ணின கிரந்தங்கள் எல்லாம் படிச்சு உய்வதற்கான, மோட்சத்தை அடைவதற்கான வழியை அதுல பேசியிருக்கேனே, அதன்படி நீங்கள் செய்யணும். உங்களுக்கு ஒரு போட்டு வச்சுட்டு போறேன், படகு, ஒரு படகு வச்சுட்டு போறேன், அந்த படகுல ஏறிட்டு வந்துருங்கோ எல்லாரும் மோட்சத்துக்குன்னா. என்ன படகுன்னு? சரணாகத சாப்தவாகசீலாம் உபவீதின புத்தபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டரஸ்தம் சரணாகத சாப்தவாகமீடே சிகயா சேகரினம் பதிம் யதீனாம். அது சரணாகத சாப்தவாகமீடே, சரணாகதியாகிற ஒரு போட்டு, படகு வச்சுட்டு போயிருக்கார். அந்த போட்ல ஏறி உட்காந்து போனா நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம். அப்படி பகவான் பரமபதத்துக்கு போயும் கூட நம்ம பத்தின ஞாபகம் இருந்தது எப்பொழுதும். ஸ்ரீபூமி நீரைகளோடு பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜனங்களை யாராவது 18 அத்தியாயத்திலையும் என்னால் உபதேசம் பண்ணப்பட்ட இந்த அர்த்தங்களை எல்லாம்
யாராவது மறுபடியும் இங்கிருந்து போய் அவளுக்கு உபதேசம் பண்ணி ஜனங்களை திருத்தி கொண்டு வர்றதுக்கு தயாரா அப்படின்னு ஸ்ரீபூமி நீலைகளோடு கேட்டானா. அவன் பார்த்தா நீரே நேரில் போய் ஒரு ஜனங்களும் கேட்கலேன்னு சொன்னதை கேட்கலேன்னு வருத்தப்பட்டு வந்துட்டு மூட ஜனங்கள் என்னை மனுஷனா நினைச்சிருந்தாரே ஒழிய என்னை பரபிரமமா நினைச்சுக்கிறேன்னு நீரே சொல்லிட்டு அப்படின்னாலாம். பூமி பிராட்டி மாத்திரம் இந்த ஜனங்களை வேறு கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணின அர்த்தத்தை எல்லாம் இந்த லோகத்துக்கு நான் போய் இருந்து அதே அர்த்தத்தை திருப்பி சொல்லி பார்க்கிறேன். புருஷால் சொல்றதை விட ஸ்திரீகள் சொன்னா பலம் ஜாஸ்தி. என்ன நம்முடைய சம்பிரதாயமே புருஷகார சம்பிரதாயம். பகவானே கூட காட்டி சொன்னாதான் பகவான் கேட்கிறான். புருஷகார பிரபத்தி பண்றோம், நாம ஸ்ரீ பிரபத்தி பண்ணிட்டு தான் பெருமாளத்துல பிரபத்தி பண்றோம். சரணாகதி பண்ணும்போது ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே கருதவல்லவாம்னு நம்முடைய சம்பிரதாயமாச்சே. பூமி பிராட்டி இந்த லோகத்துக்கு நான் போய் கீதையில உபதேசம் பண்ண அர்த்தத்தெல்லாம் சொல்லவா அப்படின்னு கேட்ட உடனே இப்படி சொல்றவா இருக்காளே சந்தோஷம் போயிட்டு வான்னு நினைச்சானா. அந்த பூமி பிராட்டி தான் ஆண்டாளாக அவதாரம் பண்றா. சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாம் அரண்ய சரண சரணம் கருதி. விஷ்ணு சித்தருக்கு பெண்ணாக பூமி பிராட்டியினுடைய அம்சமாக கோதை அவதரிக்கிறார். அப்புறம் ஆண்டாளாக மாறப்போறா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து தேர்ந்தெடுத்தா. அவர் எப்படி பெரியாழ்வார் எப்படி அச்சாமூர்த்தியான வடபத்திர சாயினிடத்தில் பக்தியோடு இருந்தாரோ அந்த வடபத்திர சாயியே கிருஷ்ணனாக நினைச்சிருந்தார். கோபிகள் எல்லோரும் கிருஷ்ணனை அழிப்பதற்கு காத்தியாயினி விரதத்தை அனுஷ்டிச்சா. மார்கழி மாசத்திலே ஏமந்தே பிரதமே மாசி பாகவதத்தில் பேசலாம். ஏமந்தே பிரதமே மாசி நந்தௌ ரஜகுமாரிகாः சேதுர்கமுஷ்யம் புஞ்சானாः மாசம் காத்யாயினி விரதம் நந்தகோபசுதம் தேவம் பதிம் மே தேகி பார்வதி. நந்தகோபசுதனான கிருஷ்ணனை எங்களுக்கு கொடுக்கணும்னு கோபியர் எல்லோரும் காத்யாயினி விரதத்தை அனுஷ்டிச்சா. கௌரியை குறிச்சு விரதம் அனுஷ்டிச்சா. பார்வதி உமா காத்யாயினி கௌரின்னு ஆமதகோஷம். உமான்னு வேறு, காத்யாயினின்னு வேறு, கௌரின்னு வேறு. அப்படி விரதத்தை அனுஷ்டிச்சு கிருஷ்ணன் அந்த கோபிகளுக்கெல்லாம் கழிச்சான். அங்கு அப்பரிகொண்டவாற்றை ஐம்பதுவை பைகமல தண்டர்கள் வட்டர்பிரான் கோதை சொன்ன திருப்பாவையிலே 30வது பாடத்திலே கோபிகள் எல்லோரும் கிருஷ்ணனிடத்திலே விரதத்தை அனுஷ்டிச்சு அவனிடத்திலே எதை பெற வேண்டும் என்பதற்காக விரதத்தை அனுஷ்டிச்சாலோ அந்த காரியம் நிறைவேறியதா என்றால் அங்கு அப்பரிகொண்டவாற்றை பறை என்று சொல்லக்கூடிய பாத்தியத்தை பெற்றார்கள் என்றல்ல, பறை என்கிற பகவத் கைங்கரியத்தை பெற்றார்கள். அந்த முறையை பைங்கமல தண்டர்கள் வட்டர்பிரான் கோதை சொன்ன துளசி மாலையை திருத்துழாய் மாலையை தரிச்சிருக்கிறதா விஷ்ணு சித்தருடைய பெண்ணான கோதை சொன்ன ஆண்டாள் சொன்னதானது பரஸ்வதி பாசுரத்தில் பேசலாம். அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரை தேர்ந்தெடுத்து அந்த அச்சாமூர்த்தியிடத்துல பக்தி வந்து அந்த அச்சாவதாரமான வடபத்திர சாயியே கிருஷ்ணனா நினைச்சுண்டு விரதத்தை அனுஷ்டிச்சா. பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதாரம் பண்ணி ஆக பகவத்கீதையிலே சொல்லக்கூடியதான 18 அத்தியாயத்திலே சொல்லக்கூடிய அத்தனை அர்த்தத்தையும் ஒவ்வொரு பாசுரத்தை சொன்ன அர்த்தத்தையே வேறு விதமாக மாற்றி மாற்றி பேசலாம்.
மாற்றி மாற்றி பேசுறதுதான் வழக்கமோ, அது நமக்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிற வழக்கம். வெவ்வேறு பொருளாக சாஸ்திரங்களிலே உபனிஷத்துக்களிலே எத்தனை அர்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோ அத்தனை அர்த்தங்களையும் ஒவ்வொரு பாஷத்திலையும் ஒவ்வொரு பிரகாரமாக பேசுகிறார், ஒவ்வொரு விதமாக பேசுகிறார். அதனால்தான் திருப்பாவைக்கு ஒரு ஏற்றம் திருப்பாவை ஜீயர் என்று எம்பெருமானாருக்கு சம்பிரதாயத்தினுடைய திருநாமம். அப்படி பேசும் பொழுது முதல் பாசுரத்தை இன்னைக்கு அர்த்தாதிக ஆரம்பிக்கிறோம். முதல் பாசுரம், ஞானம் வந்த தினம்தான் நமக்கு நல்ல தினம் அப்படின்னு பேசுறார். மார்கழி திங்கள், மார்கழி மாதம், மது நிறைந்த நன்னாளால் ஞானம் வந்த தினமே நல்ல தினம் நமக்கு. சந்திரன் பூர்ணமாக இருக்கான், வெளிச்சத்தில் கிருஷ்ணனை அனுபவிக்கலாம். அதனால்தான் பாருங்க, மார்கழி மாதம் உங்களுக்கு வெளிச்சம் வந்துட்டு பாருங்க. நேத்திக்கெல்லாம் வெளிச்சம் இல்லை, இன்னைக்கு ஒரு வெளிச்சம் ஒன்று வச்சிருக்கான். இந்த பிராமணன் எங்கேயோ தடவரதே புஸ்தகத்தேர்ந்து ஒருத்தர் கொண்டு தீபத்தை கொண்டு வச்சிருக்கான். சந்திரன் பூர்ணமாக இருக்கிற தினம் மதி நிறைந்த நன்னாளால் பகவானை தெரிஞ்சுக்கிற தினம்தான் நமக்கு சுபதினம். அக்ரூரர் சொல்றார் பாருங்க, யத்ரக்ஷ்யாமி அத்ய கேசவம் சபலம் ஜன்ம சுப்ரபாதாஜவேஷா. இத்தனை நாளையும் எனக்கு பொழுது விடிந்தது, ராத்திரி வந்தது, மறுபடியும் பகல் வந்தது, ஆனால் இன்னைக்கு பொழுது விடிந்தது. அத்தியமே சபலம் ஜென்மா, ஜென்மாவை எடுத்தேனே, ஜென்மத்தினுடைய பலனை நான் இன்னைக்கு அடைஞ்சுட்டேன். இன்னும் கிருஷ்ணனை போய் பார்க்கலே, கிருஷ்ணனை போய் அழிச்சுடுவான்னு தானே கம்சன் சொல்லியிருக்கான். இன்னும் கிருஷ்ணனை பார்க்கலையே, போதும் சொன்னதே போதுமா அவனுக்கு. பாடி இவனிடத்திலிருந்து கிளம்பினா போதும், 6 மணி ஆனா போதும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இவனிடத்திலிருந்து கிளம்பி கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துட்டானோ இல்லையோ கம்சன். அத்தியமே சபலம் ஜன்மா, கிருஷ்ணனை பார்க்க போறேன். திரக்ஷ்யாமி அத்திய கேசவம், இன்னைக்கு கிருஷ்ணனை பார்க்க போறேன்னு தான் சொன்னாரு. ஆக பெருமாளை சேவிக்க போறேன்னு சொன்னா கூட பலன் கிடைச்ச மாதிரி, உபன்யாசம் கேட்க போறேன்னு சொன்னாலும் பலன் கிடைச்ச மாதிரின்னு இருக்கிறார்கள். போறேன் ஆனா போல. அக்ரூருக்கு கிடைச்சுதான். அத்தியமே சபலம் ஜென்மா மதி நிறைந்த நன்னாளால். என்ன வரலையே, காலக்ஷேபம் தான் இல்லையே, வரலாமேன்னு கேட்டாங்க. நித்திகம் நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா கிளம்பவே முடியல. அதனால எங்கேயாவது சுவாமியுடைய பிரதட்சணத்துல பார்த்துருவாரோ அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்கூட்டர் வேகமா திரும்பி போயிருந்து சில சமயம். ஆக பெருமாளை பார்க்க போறேன்னு நினைக்கிறதே பார்த்த பலன் தானா? பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்றது, பகவானை பார்க்க போறேன்னு சங்கல்பிச்சுட்டாலே போதுமான். தவிர்க்க முடியாத காரணத்தினால பார்க்க முடியாமல் போய்விட்டாலும் கூட அந்த பலன் ஒன்று பாஞ்சராத்திர சாஸ்திரம் சொல்லும். அப்படியே நாம ஃபாலோ பண்ணலாம். அதிகம் அசக்தா சந்தர்ப்ப சூழ்நிலையினால பார்க்க முடியாம கிளம்பி போயிட்டாங்க, அந்த பலன் உண்டு. ஏன் இப்படி பண்றோம்னா, ஞானம் சகதி போறது, சரியான ஞானத்தை அடையணுமேங்கிற ஆசையினால சில சமயத்தில் அந்த மாதிரி சிஷ்யாவை பார்த்து ஆச்சாரியார் சொல்றது வந்து, நேற்றுக்கு அபூர்வமான விஷயம் சொன்னா நீ இல்லையே, உடனே நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவா. உண்மையிலேயே ஆச்சாரியார் நினைக்கவும் நினைச்சுப்பா. அந்த சிஷ்யனுக்கு பாவம், இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, என்னை பார்த்த உடனே சொல்லாது போறது இல்லை, உண்மையிலேயே நினைச்சுட்டு இருந்தேன். இந்த காலக்ஷேபம் நேற்றுக்கு விட்டு போச்சே, உனக்கு இந்த அபூர்வமான அர்த்தத்தை இழந்து விடக்கூடாது அப்படின்னு ஆச்சாரியார் கிருபையா சொல்றது இல்லையா? அந்த மாதிரி அக்ரூரருக்கு பெருமாளை சேவிக்க போறோங்கிறதான நம்பிக்கை பூர்ணமா வந்துடுத்து. யத்ரக்ஷ்யாமி அத்ய கேசவம், நிச்சயம் பெருமாளுடைய சேவை எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டார்.
அது எப்படி தெரிஞ்சதுன்னா சுபசூச்சகம், நிமித்தம் சகுணம். கரெக்டே எத்தாப்புல வந்தார் பாருங்க, காரியமே ஆகலே அப்படின்னு. அப்ப நம்ம யாராவது ஆத்திலேருந்து புறட்டா ஜாகிரதையா பார்த்து போகணும். இந்த சுவாமியால தான் காரியம் ஆகலன்னு கட்டிடுவார். நிமித்தைகி சொப்னாத்யைகி தேசிகன் இருக்கிறார். சகுனம் பார்க்கறது, அக்ரூரருக்கு நல்ல சகுனம் கிடைச்சுதான். மான்கள் எல்லாம் பிரதட்சிணமா போச்சாம். நூலம்சகாலோ மிருகரூபதாரி அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன். அந்த மான் மிருகரூபதாரி. ராவணன் சீதையை அபகரிக்கிறதுக்கோசரம் மாரீச்சன் பெண்மானாக வேஷம் போட்டு வந்தான். அக்ரூரரை பிரதட்சிணம் பண்ணின மான்கள் எல்லாம் கிருஷ்ணனை அக்ரூரர் சேவிக்க போவது நிச்சயம் அப்படின்னு சுபசூச்சனத்தை கொடுத்ததான். நல்ல மான்கள் பிரதட்சிணமாக போறது. பிரதட்சிணமே பிரச்சலந்தமீ மிருகாக. பிரதட்சிணமா போறது, பிரதட்சிணமா போகணும்னா தெரியுமான்னு விவேகம் உண்டான்னு திவ்ய ஜாதியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு எல்லாம் பிரதட்சிணமா போச்சு எனக்கு பெருமாள் கிடைச்சிடுவார். மதிலே இருந்த நன்னாளா. இந்த சமயத்தில் நாம விரதத்தை அனுஷ்டிக்க போறோம். ஆசை உள்ளவா எல்லாம் புரட்டு வாங்குவோம். நீராட போதுவீர் போதுவினும் நேரில். அழகான ஆபரணங்களை கொண்டு வந்தவர்களே, ஆத்ம குணங்களை உடையதான ஜீவராசிகளே, பகவானை அடையணும்னா ஆத்ம குணம் இருக்கணும். நமக்கு இருக்க வேண்டிய குணங்கள் இருக்கணும். இருக்கக்கூடாத குணங்களை கழிக்கணும். அப்படி இருக்க வேண்டிய குணங்களை உடையவர்களை நேரிலேயே சீர்மல்கும் ஆய்ப்பாடி. பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் அத்தனையும் ஆயுர்வாணியிலே பார்க்கலாம். அதையே செல்வமாக உடைய சிறுமிகளே, ஆய்ப்பாடி செல்வ சிறுமிகள். ஐஸ்வர்யம் எதுன்னா பகவானை சேவிக்கிறது, பகவானுடைய குணங்களை அனுபவிக்கிறது. இதுதான் நமக்கெல்லாம் ஐஸ்வர்யம். ஆய்ப்பாடி செல்வ சிறுமிகள். யார் இந்த கிருஷ்ணன்? யாரை குறித்து நாம் நோன்பு அனுஷ்டிக்க போறோம்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபருடைய குமாரன். அந்த நந்தகோபர் எப்படிப்பட்டவர்னு சொல்வார். ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். கண் படைத்த பலனை பெற்றவள் யசோதை. கிருஷ்ணனுடையதான அத்தனை லீலைகளையும் அனுபவிச்சால் தேவிக்கு பெற்றெடுத்த தாய்க்கு கிடைக்காத அத்தனை லீலைகளையும் யசோதைக்கு காண்பிச்சான். எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே. என்னை யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சென்னன் கைமதியம் போல் முகத்தான். விரோதிகளுக்கு சூரியனாகவும் பக்தர்களுக்கு சந்திரன் மாதிரியும் இருக்கிறவன். கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முயற்தான். மேகம் போன்றதான இதமுடையவன். பச்சைமா மணிபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கம் அச்சுதா அருளரேனா மங்களாசாசனம் பண்ற மாதிரி கதிர்மதியம் போல் முகத்தான். விரோதிகளுக்கு சூரியன் மாதிரியும் பக்தர்களுக்கு அனுபவர்களுக்கு சந்திரன் மாதிரியும் இருக்கக்கூடியவன். அவன்தான் நாராயணன். அந்த நாராயணன் தான் கிருஷ்ணனாக அவதரிச்சிருக்கான். நம்ம நோம்புக்கு வேண்டிய வாத்திய விசேஷங்களை எல்லாம் கொடுப்பான். நமக்கே கருதல்வான். யார் பக்தி பண்றாளோ அவளுக்கே அந்த கைங்கரியத்தை கொடுப்பான். யார் சரணாகதி பண்றாளோ அவளுக்கே அந்த கைங்கரியத்தை கொடுப்பான் என்று முதல் பாசுரத்தில் பகவானுடைய பரத்தத்தை பேசினார். நாராயணனே நமக்கே பரிந்துவான். ஸ்ரீமன் நாராயணன் தான் நாம் ஆசிரியக்க வேண்டிய தத்துவம். கைங்கரியம் பண்ணுவதாக இருந்தால் நாராயணாய ஸ்யாம் நாராயணாய பவேயம் மூலமந்திராதிகாரத்தில் தேசியம் சாதிக்கிறார். நாம் யாருக்கோசரம் இருக்கோம்? நாராயணனுடைய கைங்கரியத்தின் பொருட்டு இருக்கோங்கிறத உபதேசம் பண்ண வந்ததுதான் திருப்பாவை பிரபந்தம். பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. பகவானுடைய பிரயோஜனத்திற்காகவே நாம் இருக்கோங்கிறது சொல்ல வந்ததுதான் திருப்பாவை. இதைத்தான் பகவான் கீதையிலே அவன் பேசினான். அவன் நேரில் இருந்து அவதாரம் பண்ணி
அந்த அர்த்தத்தை பூமி பிராட்டி ஸ்ரீ கோதையாக அவதாரம் பண்ணி நமக்கு எடுத்து சொல்ல வந்தால் என்று முதல் பாசுரம். ஆனால் திருநெடுந்தாண்டகம் திருப்பாவைன்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு மாத்திரம் இந்த அவதாரிகையை நிறுத்திட்டு நாளைக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வையத்து வாழ்கிறார் சொல்லிடுவேன். 5 பாசுரத்தை சொல்லிட்டு திருநெடுந்தாண்டகத்தில் முதல் பாசுரத்தை நாளைக்கு ஆரம்பிச்சுவேன். 5லேருந்து 6ன்னா 1 மணி நேரம்தான் அவகாசம் கொடுத்துருக்கா. ஆகையினால் அதுக்கப்புறம் பெருமாளுடைய சேவை எல்லாருக்கும் இருக்கு. திருநெடுந்தாண்டகம் 50 நாள் போட்டுருக்கேன். 30 நாளில் முடியாது, 50 நாள் அது மேலே அதிகமானாலும் ஆகுமே ஒழிய குறையாது. 60 நாள் ஆனாலும் ஆகும் திருநெடுந்தாண்டகம். திருப்பாவையும் கூட சேர்த்து சொல்றதுனால பாகவதாலாம் யாராவது கேட்டால் திருப்பாவை சொல்லும்போது திவ்ய பிரபந்தத்தை 4000 சொல்லாமல் சொல்ல முடியுமா? திருப்பாவையினுடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டு திருநெடுந்தாண்டகத்தினுடைய அர்த்தத்தையும் சுவாமி சொல்றாருன்னு சொல்லிப்போம். இன்னும் மாறி மாஸ்டர் போய் புதுசாக திருநெடுந்தாண்டகம் சொல்றாருன்னு மற்றவா சொல்லிட்டு போறா. நாங்கள்லாம் கேட்டோம். அவர் சொன்னார், படி உங்க பேர் சதமகமணி நீலா